வணக்க நண்பர்களே, கடந்த வீடியோவில் நாம் வந்து ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு HTML ஃபைலை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வர்றது, அதை எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் ஃபைல், அதாவது CSS ஃபைலை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த CSS ஃபைலை ஸ்டாட்டிக் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும். ஸ்டாட்டிக் டைரக்டரி இந்த URL ஒன்று போட்டிருப்பான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேப்ஸ்லாக் ஸ்டாட்டிக் ஃபைல் டிஐஆர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இதே நேமில் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரிஸ் அதை என்ன பண்ணுங்கள், ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் வந்து ஆட் பண்ணி விடணும். எப்படின்னா, இதுக்கு பேஸ் டைரக்டரி அப்படின்னு ஒன்று இருக்கும். பேஸ் டிஐஆர், இந்த பேஸ் டைரக்டரி இருக்கும்ல, இந்த பேஸ் டைரக்டரி கூட நம்ம இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நேமை நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங். இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ பேஸ் டைரக்டரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகும், ஓகே. ஆனால் உங்களுடைய டெப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஓஎஸ் டாட் பாத் இந்த பாத் ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் பேஸ் டைரக்டரி இப்படி கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஓஎஸ் அப்படின்னா ஓஎஸ் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், யூ கோ அப் அண்ட் இம்போர்ட் ஓஎஸ். ஓகேவா? இம்போர்ட் ஓஎஸ். இதை ஓஎஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டைரக்டரி இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இந்த பேஸ் டைரக்டரி கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஓஎஸ் கூட ஆட் பண்ணி விட்றோம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, நேம் பேஸ் டைரக்டரி SQL3 இதே மாதிரி தான் நம்ம நீங்கள் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரி ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் பேஸ் டைரக்டரி வித் இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர். அப்போ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் பேஸ் டைரக்டரினா நம்மளோட மை ஆப் வரைக்கும் தான் பேஸ் டைரக்டரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு வெளியில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு இந்த மை ப்ராஜெக்ட்லேயே க்ரியேட் பண்ணிடுறேன். ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் அப்படி க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். என்ன, style.css அப்படின்னு ஒன்று வச்சுருவோம். style.css. ஓகேவா? இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிடுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட CSS கோடு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ட்ரைட் யூசர் இருக்குல்ல, இவரை கால் பண்ணோன்னா இங்கே ஒரு CSS கோடு வச்சுருக்கான். இந்த கோடை அப்படியே கட் பண்ணிவிட்டு நாம் கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காகலாம் ஒர்க் ஆகாது. நம்ம இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை நம்ம வந்து ரெண்டர் பண்ண வைக்கணும். அப்போ இது வந்து கான்ஃபிகரேஷன் செட்டிங்கு ஸ்டாட்டிக் URL போட்டாச்சு. இந்த ஓஎஸ் பாத் டாட் ஜாயின் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டோம், இதோட லிங்க் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்களா? பேஸ் டைரக்டரி வரைக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் வரைக்கும் நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸ்டாட்டிக் ஃபோல்டர் இருக்குது, இங்கே இருக்குது, அதில் CSS இருக்குது. இது அடுத்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய டெம்ப்ளேட்ஸில் லோட் பண்ணணும், அதாவது ரெண்டர் பண்ண வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாங்கோவில் டெம்ப்ளேட் டேக் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் டெம்ப்ளேட் டேக். இது என்னென்னா, ஒரு ஃபைலை லோட் பண்ணுறதுக்காகவோ, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டிஷனல், இஃப், ஃபார் லூப் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இன்னொன்று ஒரு டபுள் இன்டர்போலேஷன் சிம்பிள், டபுள் கர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இன்டர்போலேஷன், அதையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, லோடு ஸ்டாட்டிக் அப்படின்னு அந்த ஃபோல்டரை இங்கே லோட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த URL இருக்குல்ல, இதுதான் வந்து லிங்க் பண்ணுறது, CSS ஃபைலை லிங்க் பண்ணுறது. உங்களுக்கு HTML CSS பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதே சேனலில் வெப் டிசைனிங் டுட்டோரியல் இருக்குது, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அதே டெம்ப்ளேட் டேக்கை நீங்கள் எழுதிக்கோங்க. என்னென்னா, இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் பெர்சன்டேஜ் சிம்பிள் இதை நான் போட்டுறேன். ஸோ இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் நான் போட்டுறேன். இதுக்கு வந்து இது கூட ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இருந்து நம்ம என்ன ஃபைல் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ங்கிற ஃபோல்டருக்கு உள்ளே என்ன ஃபைல் இருக்குது, style.cssன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த style.css அப்படிங்கிற இந்த ஃபைலை ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகணும். லெட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நமக்கு வந்து என்ன ஆகுனா, இந்த CSS வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் 1 நீங்கள் வந்து உங்களுடைய
இந்த py ஃபைலுக்கு போங்க. இந்த ஸ்டாட்டிக் URL மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இங்கே வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரி அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதில் os.path. உங்களுடைய பேஸ் டைரக்டரி எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கோ மை ப்ராஜெக்ட் வரைக்கும் பேஸ் டைரக்டரி இருக்குது. அப்போ அது கூட நம்ம வந்து ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டரை என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணி விட்றோம். அதாவது ஒரு இந்த பேஸ் டைரக்டரி கூட அது மை ப்ராஜெக்ட் வரைக்கும் பேஸ் டைரக்டரி, அது கூட இந்த புதுசாக நாம் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டாட்டிக்ங்கிற ஒரு ஃபோல்டரை ஜாயின் பண்ணுறோம் யூஸிங் os.path.join அப்படிங்கிறது மூலமாக. இது கான்ஃபிகரேஷன் ஒர்க்கு. கான்ஃபிகரேஷன் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான ஸ்டைலை நீங்கள் இந்த இதில் எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுடைய HTML ஃபைலில் அதில் ரெண்டர் பண்ண வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப்ளேட் டேக்கை யூஸ் பண்ணி லோடு ஸ்டாட்டிக் கொடுத்தா இந்த ஃபோல்டர் வந்து நமக்கு இங்கே லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல் என்னது style.css அப்படிங்கிற ஃபைலு. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் style.css ஃபைலில் என்ன கோடு கொடுத்துருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு இந்த HTML ரெண்டர் ஆகும். அதை நாம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலை எப்படி நம்ம ஜாங்கோவில் யூஸ் பண்ணுறது, அதில் எஸ்பெஷலி இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.